உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை மாற்றத்துல எல் நினோ வெப்ப பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பா வந்திருக்கு. குறிப்பாக தென் அமெரிக்காவை ஒட்டியிருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிக வெப்பநிலை வெப்பமயமாவதல், கடல் தண்ணீர் வெப்பமயமாவது ஏறக்குறைய 1.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்னைக்கு வெப்பநிலை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருப்பதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல அதோடைய தாக்கம் என்பது ஏற்பட்டு இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. கடந்த மே மாதம் இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக அடித்த வெப்பநிலையால குறிப்பா தலைநகர் டெல்லியில 140 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்னைக்கு வெயிலினுடைய தாக்கம் என்பது இருக்கு. வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தினால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழல், குறிப்பாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதனுடைய வெப்ப பாதிப்பு என்பது கடுமையா இருக்குது. இந்த பாதிப்பு என்பது வரக்கூடிய செப்டம்பர் மாசம் இறுதி வரைக்கும் இந்திய நாடு முழுவதும் இருக்கும். குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கடுமையான வெப்பநிலை இருக்குங்கிறது ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னாக்க, இன்னைக்கு புவி வெப்பமயமாகிறது வேகமாக ஆகிட்டு இருக்குது. அதே இயற்கை பருவநிலை மாற்றங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களால இது போன்ற வெப்பம் கூடுதலாக வரக்கூடிய நிலைமைகள் என்பது ஏற்பட்டிருக்கு. இது குறித்து இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வாய் திறக்கல. தலைநகர் டெல்லியை விட்டு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்த மாதம் ஒன்றுமே ஏறக்குறைய 3000 பேர் இறந்திருக்கதா அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களை தெரிவிக்குது. இது சம்பந்தமாக ஒன்றிய அரசாங்கம், பிரதமர் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. பெரிய அளவுக்கு விவசாயத்துக்கு பாதிப்பு வரப்போகுது. இப்ப ஜூன் முதல் வாரத்துல அல்லது மே இறுதி வாரத்துல தென்மேற்கு பருவமழை துவங்கணும். இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் துவங்கல. கேரளத்துல ரொம்ப காலம் தாழ்த்து இப்பதான் நேற்று அல்லது நேற்று முன்தினம் தென்மேற்கு பருவமழை என்பது துவங்கியிருக்கு. பொதுவா இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெப்ப தாக்கத்தினால இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இந்திய நாடு முழுவதும் அதோட பொய்த்து போகும், குறிப்பா தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அது கை கொடுக்காது அப்படின்னு ஒரு அபாயகரமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்படுத்த போகுது. குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மேட்டூர் அணை என்பது ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டாதான் ஏறக்குறைய ஒரு 14 லட்சம் ஏக்கர்ல நெல் சாகுபடி என்பது பண்ண முடியும். ஏதோ மேட்டூர்ல இருக்கக்கூடிய அந்த அணையினுடைய தண்ணீர் மட்டம் இன்னைக்கு வெறும் 79 அடி தான் இருக்குது. அப்ப தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிருக்குது. இன்னும் கர்நாடகத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை பெய்யல. அது மழை பெஞ்சு இதுக்கு பிறகு அந்த அணைகள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அணைகள் புறம் நிரம்பி அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் பாசனம் என்பது நடக்கும். காவிரி தண்ணீர் என்பது, மேட்டூர் அணை என்பது வெறும் பாசனம் மட்டும் கிடையாது. 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரம். குறிப்பா 1 கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய சென்னை மாநகரம், அந்த மாநகரத்துக்கான குடிநீர் தேவையில ஒரு பகுதியை காவிரி தண்ணீர் பயன்படுது. இது போல தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களுக்கு